போன மாசம் எங்க பெரியமா இறந்து போச்சு. எங்க அண்ணன் சொல்லிட்டேன், அண்ணன் நீ பெரியப்பா உன் மனைவி உன் பிள்ளைகள் எல்லாரும் திருச்சியில நான் கண்ணப்பாட ரூம் போட்டிருக்கேன், வந்து என்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்க. என்னடா சொல்ற, பெரியமா சத்துக்கு நீ தாண்டா வந்து கேட்கணும். ஏன்னா ஒரு பெரியமா சத்துக்கே நீ வந்து வரமாட்டேன்னா 41 பேர் சத்துக்கு ஒட்டுமொத்த பேரும் மகாபலிபுரத்துக்கு கூட்டு போய் ஆறுதல். உலகத்திலே ரெசார்ட்ல ரூம் போட்டு ஆறுதல் வாங்கினது உலகத்துல இங்கதான். நான் ரொம்ப உங்களை நினைச்சு கவலைப்படுறேன், வாங்க கொஞ்சம். அவரு வடிவேல் ஒரு படத்தை சொல்ல, மருதமலை படத்துல, ஏய் கிராதகா கல்லஞ்சக்காரா, அவன் கண்ணீரால் அவன் தாய் காலை கழுவ வேண்டியிருக்கும், கட்டி பிடிச்சி கதற வேண்டியிருக்கும், கைவிலங்க அவுத்து விடாம. அது மாதிரி மகாபலிபுரத்துக்கு போய் காலில் விழுந்தாராம், மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்னு. இந்த சின்ன கொண்டு படத்துல கிளைமாக்ஸ்ல வில்ல என்ன பண்ணுவான், ஒவ்வொரு காலையும் விடுவான், என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்க என்ன மன்னிச்சுக்கிடுங்க, எல்லாம் ஊரே போயிட்டு இருக்கும். அது மாதிரி இவரு 41 பேர் காலு, சின்ன பிள்ளை காலு, குழந்தைங்க கால, இதைத்தானடா ஒரு மாசமா சொல்றோம். தப்பு செஞ்சவன் தானே மன்னிப்பு கேட்கணும். விஜய் தப்பு செய்யல, கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் புகுஞ்சு கத்தி வச்சு குத்துனாங்க, ஆசிட்ட வீசினாங்க, கூட்டத்துல குண்டர்கள் புகுந்தாங்கன்னு சொன்னாங்க, சதி கோட்பாடு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், நானும் தம்பி இடுமானம் காட்டிக்கிட்டா எங்க அண்ணன் சீமானம் தான் உறுதி இல்லை. இந்த 41 பேர் மரணத்துக்கு முதல் காரணம் இந்த விஜய் 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 என்று சொன்னது நாங்க.